வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அப்போலோ மருத்துவமனையில் இருந்தவாறு துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் உடன் ஆலோசனை. சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு மு.க.அழகிரி வருகை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார். 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துடுவார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு. ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நாட்டிற்காக பல்வேறு சேவைகளை அவர் செய்துள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பாராட்டு. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் அரசுக்கு எதிராக முழக்கம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பின்னணியில் உள்ள விஷயம் என்ன? நேற்று பிற்பகல் 1 மணி முதல் 4:30 மணிக்குள் நடந்தது என்ன என்றும் காங்கிரஸ் கட்சி சரமாரி கேள்வி. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்த விவகாரம். மத்திய மாநில அரசுகள் 1 வாரத்தில் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டுமென விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. கூட்டணி தொடர்பாக தாவேகாவுடன் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் விளக்கம். இரண்டாயிரத்தி 26 முழு பெரும்பான்மையுடன் கூடிய ஒற்றை கட்சி ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். திமுகவை வீழ்த்தும் எண்ணம் கொண்ட கட்சிகள் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்றும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. பாசிசமும் வேண்டாம், பாயாசமும் வேண்டாம் என செங்கல்பட்டில் ஓட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. இபிஎஸ் உடன் விஜய் இருப்பது போன்று 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவினர் அதிரடி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 74,280க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 9,285க்கு விற்கப்படுகிறது. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது தம்பி நவீன்குமார் உள்ளிட்ட 5 பேர் சிபிஐ முன்பு 2வது முறையாக ஆஜர். கடந்த 18ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற நிலையில் மதுரை அலுவலகத்தில் இன்று மீண்டும் விசாரணை.
கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் 9வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. திருப்புவனம் காவல் நிலையத்தில் கிடைத்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் குறுக்கு விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சிவகங்கையில் தலை துண்டிக்கப்பட்டு விவசாயி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. தலைமறைவான மற்ற 2 பேரை தேடும் காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள வனப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் பெண் உடல்கள் மீட்பு. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை மேற்பார்வையாளர் மற்றும் மேலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான உரிமையாளரை தேடும் காவல்துறை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மலைக்குற்றிலிருந்து சரிந்து விழுந்த பாறையால் போக்குவரத்து பாதிப்பு. சாலையின் நடுவே கிடக்கும் பிரம்மாண்டமான பாறையை உடனடியாக அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். சென்னையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பழைய பயண அட்டையை பயன்படுத்த முடியாது. தேசிய பொது போக்குவரத்து பயண அட்டைக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. (2025, 2026) கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்தாய்வில் பங்கேற்பு. மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளே முடிவு செய்யலாம். மாணவர்களின் பன்முகத்தன்மையை வளர்க்கவே மும்மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சௌத்ரி விளக்கம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போதே பாலத்தின் தாங்கு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. காங்க்ரா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் விபத்து.